பலா, ஏட்ட பாலாவை பாத்தியா? பாக்கலையா ஐயா? எங்க போயிருப்பா? செல்லமாக்கா, என் பஞ்சாயத்தை பாத்தியா? பாக்கல போய். பைய பைய அதனால என்னாச்சு பலா? என்னாச்சுமா? அக்கா என்னாச்சுக்கா? என்ன ஆச்சு? எல்லாம் வழக்கம் போல. அது 21 நாள் திருவிழா வருது இல்ல, அதான் கர்ப்பத்தை கழிச்சு விட்டா. நம்மள மாதிரி நாடோடிகளுக்கு புள்ளைய தவிர வேற சொத்து சுகம் என்னமா இருக்கு? நான் எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஏன் இப்படி செஞ்சேன்? என்னங்க செய்ய சொல்றீங்க? நாமதே தத்திரத்துல பிறந்துட்டோம்னா நம்ம வகத்துல தரிச்சதாவது கொஞ்சம் யோகமா தரிக்க கூடாது? இப்ப இந்த 21 நாள் திருவிழாவை விட்டுட்டா இன்னும் 9 மாசத்துக்கு திருவிழாவே கிடையாது. அது வரைக்கும் நாம எப்படி வகத்தை கழுவ முடியும்? இது எப்படி வகத்துக்குள்ள வளர்த்து என்னால காப்பாற்ற முடியும்? பேறு கால செலவுக்கு கூட கையில காசு இருக்காது. எப்படி பெத்தெடுக்க முடியும்? அப்படியே பெத்தெடுத்தாலும் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு என்னால ஆட்டத்துக்கு போக முடியாது. புள்ளைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், சீக்கிரம் சீரனு வந்து வைத்தியம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல என் புருஷனை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைங்க. என் புருஷனோட பசியை தீர்க்காத புள்ள எனக்கு தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா என்னால 10 புள்ள கூட பெத்துக்க முடியுங்க. எனக்கு நீங்க போய் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அறிவு கெட்டவனே, தமுக்கு அடிச்சு தண்டரா போட்டு எவனும் ஆட கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, பிறகு எப்படி அட்வான்ஸ் கொடுக்க விட்ட? அவன் நிம்மதியா ஆடிட்டு வீடு போய் சேரக்கூடாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. என்னம்மா இது கருமாயோ? நேற்று கருவை கழிச்சு விட்டு இன்னைக்கு ஆட வந்திருக்காளே, பச்சை உடம்பு தாங்குமா? என்னத்த பண்றது, நம்ம பழப்பு அப்படிதான்.
கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆடுறப்ப ரூபாயை கீழே போட்டா அத கண்ணிலே இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு இந்த படாவுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு தையா தக்கான ஆடிட்டு ஒண்ணுமே சொல்ல போனா எப்படி? இந்தா இதை எடு பாப்போம். ஐயா, என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அவன் இந்த அளவுக்கு ஆடுனது ரொம்ப பெரிய விஷயம். என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க. நீங்க உங்க தும்புக்கே வரமாட்டேன். நான் இப்ப திருந்திட்டியா? அவளை விட்டுருங்கய்யா. ஏண்டா துட்டுவாங்கள கை நீட்டு? என்ன சக்கத்துக்காரங்க ஆட சொல்ற பேப்பல? ஐயா உங்க காலை வேணா. கொள்ளடா இந்த இதை எடு. சீக்கிரமா ஓடி போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வா, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். போடா. வைத்தியம் பண்ண வண்டி பிடிக்க போறியாங்க? ஐயோ, எங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ஐயா, நீ பொண்டாட்டி சாக கிடக்குறாயா? ஏண்டா கூத்தா, எதுக்குடா பொண்டாட்டி புள்ள? செத்தா சாகிட்ட விடுறா. ஐயா, என் பொண்டாட்டியை காப்பாத்துனே. ஐயா, என்ன விடுங்க. ஐயா, தாளை பிடிச்சி கேட்கறையா?
விட்டுடுங்க சின்னத்தா. தம்பி, கோட்டச்சாமி எங்க போன என்ன ஆனாண்டே தெரியல. எம்பிட்டு நேரம் தான் பிரேயத்தை வச்சிருக்க முடியும்? எடுத்துக்கலாம் ஐயா. கொஞ்சம் பொறுன, எப்படியும் வந்துடுவான். பழனிசாமி, நொந்து போன வேணுப்பா. இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா உழைஞ்சு போயிடும். எடுத்துருவோம். ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்க. கடைசியில அவன் மூஞ்சில கூட முழிக்க கொடுப்பன இல்லாத போச்சப்பா. சாமி, என்னடா அது? வாடா, ஏய், வாடா, வாடா. ஐயா, வாடா. 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 என்னங்க, எனக்கு ஒரு ஆசைங்க. என்னம்மா? சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து போகணுங்க. தம்பி, என்னப்பா மயானத்துல வந்து குழி வெட்டிக்கு இருக்க? சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து போகணும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணா. ஆனா இந்த கொடுமைக்காரி என்ன ஒத்தையில விட்டுட்டு அவ மட்டும் போயிட்டா. அவ போயிட்டா நான் மட்டும் இருந்துடலாம் நினைச்சாளா? நானும் சீக்கிரமா செத்து போயிடுவேன். நான் செத்ததுக்கு அப்புறம்
என் பாலாமணி பக்கத்திலேயே என்ன புதைக்கணும். அதுக்காகத்தான் இந்த குழி. தயவு செஞ்சு இந்த குழியில வேற யாரையும் புதைச்சிடாதண்ண.